Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 9th Samachir Max Algebraல exercise 3.2 ஓட 6th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Find the number of zeros of the polynomials represented by their graphs. Graphs வச்சு number of zeros கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டாட்ஸ் அவங்களே கிராஃப் வரைஞ்சிட்டு நிறைய டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கிராஃப் எப்படி வேணால் இருக்கட்டும், எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை வாட்டி டச் பண்ணுதுன்னு பாருங்கள். எத்தனை வாட்டி எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுதோ அத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்களேன், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிராஃபு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல டச் ஆகுது. இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல டச் ஆகுறதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து equal to 2. Sorry, அது மேலேயே எழுதிட்டேன். number of zeros 2 as it cuts the x-axis at 2 points. 2 pointsல கட் ஆகிறதுனால இது வந்து 2ன்னு எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவங்க இங்கெல்லாம் கூட டாட் வச்சுருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஒய் ஆக்சிஸில் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான். அப்படி பார்த்தா 1 2 3. ஸோ 3 இடத்துல கட் ஆகிறதுனால இது என்ன எழுதணும்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் ஆஸ் இட் கட்ஸ் த இல்லை ஆக்சிஸ் டச்சஸ் த எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3 points. ஸோ இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே ஒய் ஆக்சிஸில் தான் டச் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகிறதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. as it does not intersect the x-axis. x-axis அது டச்சே பண்ணல அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது இல்லையா? x-axis இங்கே இருக்குது, ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகிறதால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இது எழுதிக்கோங்க. ஆஸ் இட் கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் டச் பண்ணுறதுனால இங்கேயும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1ன்னு எழுதிட்டு ஆஸ் இட் கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் இப்படி தான் பார்க்கணும். வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை டச் ஆகுதோ அத்தனை ஜீரோ சொல்லி நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம்ஸ். தேங்க்யூ.